இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரேடர்ஸுங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கே சுபாஷ். நான் வந்து ஃபோரெக்ஸில் வந்து ஒரு லைஃப் ட்ரேடர் ப்ளஸ் ஃபண்ட் மேனேஜர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேதி வந்து 11ஆம் தேதி 10வது மாதம் 2011 காலை மணி 11:49. இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த கரன்சியை பற்றி ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறேன். அதாவது இந்த ஃபோரெக்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் கரன்சி தான் இருக்குது. இந்த எல்லா கரன்சியும் நம்ம வந்து குரூப்பிங்காக கொண்டு வந்தால் 2 டைப்பாக கொண்டு வரலாம். ஒன்றாவது வந்து சேஃப் ஹேவன் கரன்சி, ரெண்டாவது ரிஸ்க் கரன்சி. இந்த சேஃப் ஹேவன் கரன்சி ரிஸ்க் கரன்சிக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் இந்த உலகத்தினுடைய எக்கனாமி ரொம்ப மோசமாக போகுதோ, அதாவது வேர்ல்டு ரிசெஷன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ஏற்படும் பொழுது இந்த இன்வெஸ்டர்ஸுங்களுடைய மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, அவங்க எல்லாமே அந்த சேஃப் ஹேவன் கரன்சியில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எப்போல்லாம் இந்த உலகத்தினுடைய எக்கனாமி வந்து இந்த ரிசெஷன்லேருந்து ரிகவரி ஆகுதோ, ரிஸ்க் கரன்சிக்கு மறுபடியும் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கரன்சி அவங்க பாய் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சேஃப் ஹேவன் கரன்சி அந்த எக்கனாமி முரசோட்டாக இருக்கிற டைமு, உலக பொருளாதார வீழ்ச்சி நேரத்துலையும் நம்ம வந்து அதை வாங்கணும். ரிஸ்க் கரன்சியை வந்து எப்போல்லாம் வந்து உலக பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுதோ அப்போ நம்ம வாங்கணும். ஆக இதில் கவனமாக இருந்தோம்னாக்கா நமக்கு எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குது என்பதனை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த சேஃப் ஹேவன் கரன்சி அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, இந்த 3 கரன்சி சேஃப் ஹேவன் கரன்சி கேட்டகரியில் வருது. ஒன்றாவது USD, ரெண்டாவது CHF, மூணாவது ஜப்பனீஸ் யென். அப்போ எப்போல்லாம் உலக பொருளாதார நெருக்கடி, இந்த உலகமே வேர்ல்டு எக்கனாமி முரசோட்டு ஆகுதோ, கிரைசிஸ் ஏற்படுதோ, அந்த நேரத்திலலாம் பெரிய பெரிய மில்லியன் கணக்கு பில்லியன் கணக்கில் இருக்க இன்வெஸ்டர்ஸுங்க அவங்க வந்து இந்த கரன்சிங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. USD, CHF, ஜப்பனீஸ் யென். அந்த நேரத்தில் வந்து எல்லா நாடுகளும் வந்து பாதிப்பில் தான் இருக்கும். இருந்தாலும் ஏன் இந்த இன்வெஸ்டர்ஸுங்க USD, CHF, ஜப்பனீஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இன்வெஸ்டர்ஸோடைய மென்டாலிட்டி ஒன்று. இன்னொன்று, இதுக்கு ஆன்சர் தெரியணும்னா நம்ம அடுத்த கரன்சியை பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன். சேஃப் ஹேவன் கரன்சிலாம் ஸ்ட்ராங் ஆகும். எக்கனாமி வந்து முரசோட்டு ஆகிற நேரத்தில், கிரைசிஸ் ஏற்படுற நேரத்தில் சேஃப் ஹேவன் கரன்சி எல்லாமே வாங்க ஆரம்பிப்பாங்க என்ற விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். எக்கனாமி முரசோட்டாக இருக்கிற டைமில் இந்த கரன்சியை வாங்கணும். ரிஸ்க் கரன்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டாக்கா 2 குரூப்பாக இருக்குது. இந்த குரூப்பிங்கில் குரூப் ஏல வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்ட், ரெண்டாவது வந்து யூரோ. குரூப் பியில் வந்து அவுசி, ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து டாலர், மூணாவது கெனேடியன் டாலர், மலேசியன் ரிங்கெட், INRனா இந்தியன் ரூபீஸ். இப்போ இந்த ரிஸ்க் கரன்சியில் இந்த உலக பொருளாதார முரசோ டைமில் குரூப் ஏ கம்பேர்ட் டு குரூப் பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கம்பேர்ட் டு அவுசி, கிரேட் பிரிட்டன் பிகம் வெரி ஸ்ட்ராங். அதை நம்ம வந்து வாங்கணும். சரி, ஏன் இந்த உலக பொருளாதார வீழ்ச்சி நேரங்களில் இந்த சேஃப் ஹேவன் கரன்சியில் இந்த இன்வெஸ்டர்ஸுங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ இந்த மாதிரிக்கு இந்த ரிஸ்க் கரன்சியில் இருக்கக்கூடிய அவுசி நம்ம எடுத்துக்கணும், நியூசிலாந்து எடுத்துக்கொள்ளுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் ஒரு நல்ல ஒரு வளமான நாடு. இவங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாமே வந்து இவங்களுடைய பொருட்கள்லாம் அமெரிக்கா, யூரோ போன்ற நாட்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த உலக பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது இவங்களுடைய பொருட்கள் எல்லாம் தேங்கி போயிடும். அதனால தான் இவங்களுடைய கரன்சி வந்து ரொம்ப சீக்கிரமாக வீக்கன் ஆகும் உலக பொருளாதார நேரத்தில். அப்போ USD, CHF, ஜப்பனீஸ் வீக் ஆகுவாங்க தான். ஆனால் இந்த இவங்களுடைய இம்போர்ட், அதாவது அவுசியோட இம்போர்ட் யூஎஸ்க்கு வந்து இல்லைன்னு சொன்னால் பெரிய பாதிப்பு என்பது
அவுசி தான், யூஎஸ் கிடையாது. அப்போ யூஎஸ்டி வேறு சோர்ஸஸ் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, வேறு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணுவாங்க, அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் இந்த சேஃப் ஹேவன் கரன்சி இந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். அது நம்ம வந்து அந்த சார்ட்டில் பார்க்குறோம். இப்போ MT4 போய் பார்த்தோம்னா மாதிரிக்கு அவுசி யூஎஸ்டி ஃப்ரம் 15/7/2008 to 12/3/2009 இந்த குறிப்பிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்தில், இப்போ இதை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலத்தில் இந்த கரன்சி வந்து அவுசி யூஎஸ்டி, இது பொருளாதார நெருக்கடியான நேரம் 2008 நிறைய பேருக்கு தெரியும். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட உடனேயே இந்த கரன்சி வந்து வீக்காக ஆரம்பிச்சிச்சு. மேக்சிமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்லேயே ஒரு 3769 பிப்ஸ் வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக ஆணுச்சு. சேஃப் ஹேவன் கரன்சி யூஎஸ்டி ஸ்ட்ராங் 3769. அப்போ அதுக்கப்புறம் வந்து ரிக்கவரி ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல ரிக்கவர் ஆகி இப்போ வந்து மேலே ஏறிக்கொண்டிருக்கு. ஆக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்க இந்த சேஃப் ஹேவன் கரன்சியை பற்றி தெரிஞ்சிருப்பதும் சிறப்பான ஒன்றாகும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது யூஎஸ்டி கனடா, இதுவும் நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா யூஎஸ்டி வந்து அந்த 15ஆம் தேதி 7வது மாதம் அதிலிருந்து 12ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் ஒரு 2984 பிப்ஸ் வந்து யூஎஸ்டி கம்பேர்ட் டு கனடா ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலே ஏறி இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் படிப்படியாக அது வந்து ரிக்கவரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த கிரைசிஸ் டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த சேஃப் ஹேவன் கரன்சி யூஎஸ்டி பிகம் ஸ்ட்ராங் 2984 பிப்ஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேஃப் ஹேவன் கரன்சியில் ஜப்பனீஸ் யென், இந்த அவுசி ஜப்பனீஸ் யென் என்ற இந்த கரன்சி க்ராஸ் கரன்சி நாம் பார்க்கும் பொழுது அதே 15/7/2008 12/3/2009 இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஜப்பனீஸ் யென் சேஃப் ஹேவன் ஜப்பனீஸ் யென் கரன்சி பிகம் ஸ்ட்ராங் 4923 பிப்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணுச்சு. அதுக்கப்புறம் ரிக்கவரி ஆணுச்சு. அதுக்கப்புறம் அவுசி வந்து ரிக்கவரி ஆணுச்சுன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்ன தெரியுது? சேஃப் ஹேவன் கரன்சி ஜப்பனீஸ் யென் பிகம் ஸ்ட்ராங் அந்த டைமில். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு சேஃப் ஹேவன் கரன்சின்னு சொல்லக்கூடியது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சேஃப் பார்க்கும் பொழுது CHF. அந்த பீரியடில் 15/7/2008 12/3/2009 கிரேட் பிரிட்டன் பவுண்ட் சேஃப் பார்க்கும் பொழுது சேஃப் ஹேவன் கரன்சி CHF பிகம் ஸ்ட்ராங் 5645 பிப்ஸ், கிட்டத்தட்ட 5645 பிப்ஸ் வந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவரி ஆகிற ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ்டி அதே டைம் 15/7/2008 to 12/3/2009 வேர்ல்ட் கிரைசிஸ் அந்த நேரத்தில் சேஃப் ஹேவன் கரன்சி யூஎஸ்டி பிகம் ஸ்ட்ராங் 6535 பிப்ஸ் கம்பேர்ட் டு கிரேட் பிரிட்டன் பவுண்ட். ஆக இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இப்போதைய காலகட்டத்தில் நாம் வந்து ட்ரேடிங் செய்யும் பொழுது எது சேஃப் ஹேவன் கரன்சி, எது வந்து ரிஸ்க் கரன்சி என்ற ஒரு நிலையை பார்த்து உலக பொருளாதாரத்தை பார்த்து நாம் வந்து ட்ரேட் பண்ணுவது ஃபாரெக்ஸில் நமக்கு மென்மேலும் லாபத்தை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி இதோடு முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் பிஞ்சு வீரல் நகம் கடிப்பா, பிள்ளையற்றில் சோறு தின்பா, பல்லு முளைக்க நெல்ல முனையால் மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா, பல்லு முளைக்க நெல்ல